முதல்ல கால் வலி இருந்துச்சு. ரெண்டாவது இந்த 2 கரு வந்துச்சு. கரு இருந்தாலும் வயிறு நோய், வலி வயிறு வலி எப்போல இருந்துச்சு? அது 2 மாதம் இருந்துச்சு. ஆமாம், இருந்துச்சு. அதே மாதிரி முழங்கால் வலி அது ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, ரொம்ப வலி வந்துட்டு. அன்னைக்கு ஏசப்பா என் கால் கையெல்லாம் வலிக்குப்பா, எனக்கு அடியெல்லாம் வலிக்குப்பா, நீர் ஒரே அப்பா தான் நல்ல சிவத்தை காக்கும், இல்லை எடுத்துக்கரும் அப்படின்னு அழுது. அன்னைக்கு நாங்கள் வந்த அன்னைக்கு ப்ரேயர் நீங்கள் இந்த மாதிரி இதுக்காக ஜெபிங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், அழுது ஜெபிச்சிங்க. ஆமாம், எங்கள்கிட்டையும் சொன்னீங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிச்சோம். சாட்சி சொன்னோமா இல்லையா? சொன்னீங்க. அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன், உடனே அவங்க சொல்லிட்டேன். சொல்லணும்ல அப்போ ஏசப்பா? ஆமாம், உங்களுக்கு சொல்லணும். எனக்கு நல்லா சுகம் கொடுத்தாரு, நல்ல என்னை பார்த்தாரு, நல்லா சுகம் பண்ணாரு அப்படின்னு சொல்லணும். சொல்லாமல் இருக்கக்கூடாது. அப்பதான் ஏசாவுக்கு தெரியும் நம்ம பிள்ளையோட சாய் சொல்லுது. சரி, அப்போ நீங்கள் உங்களுக்கு ஜெபிச்ச பிறகு என்னாச்சு? நல்லா ஆயிட்டு உடம்பு. வலி, கால் வலி இல்லை, இல்லை அந்த கால் வலியெல்லாம் இல்லை. இல்லை, ஜெபிச்சதுலேருந்து அந்த வலி இல்லை. வலி இல்லை. அங்கே ஆட்டம் கொடுத்தது கோயில்ல. ஆட்டம்னா ஆடு. சந்தோஷம், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓ, ஆடினேன். இந்த இன்னைக்கு தான் நல்லா குதிச்சு ஆடினீங்க. ஆமாம், ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் அரைப்போது எனக்கு கொடுக்காரு. சரிம்மா. எனக்கு படிப்பு இல்லாட்டிலும் ஆண்டவர் எனக்கு அரைப்பறமா. எந்த ஊர் நீங்கள்? தமிழ்நாடு. எந்த ஊரில்? தமிழ்நாடு திருப்பூர் கிட்ட. திருப்பூர் கிட்ட. இங்கே மதர் தெரசா அந்த ஆசிரமத்தில் இருக்கிறீங்க. ஆமாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய சுகத்தை கொடுத்துருக்காரு. இதே மாதிரி நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்க. சரியா? இருப்பேன், சாட்சியாக இருப்பேன். யார்ட்டையும் சண்டை போட மாட்டேன், யார்ட்டையும் போக மாட்டேன். சரி, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும். காட்டு பார்ப்பேன். இப்போ காட்டு வரைக்கும் வேறு ஆள் வந்துட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து என்ன பார்ப்பேன், கிச்சனில் போய்